நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஜென்ரலாக நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் யோசிப்போம். அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அந்த விஷயம் ட்ரை பண்ணலாமா, இந்த விஷயம் ட்ரை பண்ணலாமா, ஒருவேளை நம்ம அது பண்ணால் அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகிடுமோ, ஒருவேளை நம்ம இந்த வழியில் போனால் அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகிடுமோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏலேருந்து Z வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் யோசிப்போம், ஏகப்பட்ட விஷயங்கள் ட்ரை பண்ணுவோம். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸுக்கு. நம்மள மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ட்ரை பண்ணாத ஒரு ஸ்டெப், ட்ரை பண்ணுறதுக்கே ரொம்ப தயங்குற ஒரு ஸ்டெப்பு தான் அது. ஆமாங்க, அந்த ஸ்டெப்புக்கு பேர் தான் டாக் அபவுட் யுவர் ப்ராப்ளம்ஸ். உங்களோட ப்ராப்ளம்ஸை பற்றி தயவு செஞ்சு மனசு விட்டு வாய் விட்டு பேசுங்க. எஸ், இதை ஜஸ்ட் கேட்கும்போது என்ன நவீன், ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசுறதுல என்ன இருக்குது, அது ரொம்ப சாதாரண விஷயம் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் ட்ரஸ்ட் மீ, அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அண்ட் அதை நம்ம மனசு விட்டு பேசினாலே நம்ம ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த எபிசோட் ஃபுல்லாக கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஸோ இந்த வாரம் நம்ம அதுதான் பேச போகிறோம். டாக் அபவுட் யுவர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு தான் பேச போகிறோம். ஸோ வாங்க நம்ம டாக் பண்ணலாம். ஸோ முதல் விஷயம், நான் ஏன் டாக் அபவுட் யுவர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம மைண்டில் ஒரு ப்ராப்ளம் உதிச்சிருக்கு, நமக்கு ஒரு விஷயம் ப்ராப்ளமாக தெரியுது. அப்படிங்கும்போது ஆப்வியஸாக அதில் நம்ம எப்படி வெளில வரலாம், ஆப்வியஸாக நம்ம அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறது தான் ஹியூமனோட ஒரு நேச்சர். ஏகப்பட்ட சொல்யூஷன்ஸ் யோசிப்போம், ஏகப்பட்ட விஷயங்கள் யோசிப்போம். பட் நாம் யோசிக்கிறது ஃபுல்லாகவே நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் யோசிப்போம். கரெக்டுங்களா? நம்மளோட மைண்டுக்குள்ளேயே அதை வச்சு யோசிச்சுட்டு இருப்போம், நமக்குள்ளேயே வச்சு யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ நம்ம இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறனால என்ன ஆகும் அப்படிங்கன்னா அந்த ப்ராப்ளம் ரொம்ப சப்ப விஷயமா இருக்கலாம். either நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், நம்மளோட கரியரில், இல்லை நம்மளோட ஆஃபீஸில் இருக்க ஏதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், காலேஜ் ஸ்கூலில் இருக்க ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கலாம். நமக்கு சின்ன ப்ராப்ளமே சம்டைம்ஸ் திரும்பி யோசிச்சுட்டே இருக்கும்போது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக தெரியுங்க. பட் அதை நம்ம எப்போ இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறோமோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுப்பாங்க. இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே, போய் மனசு விட்டு பேசுப்போ, இதை போய் சொன்னால் அவளே புரிஞ்சுப்பா, இதை சொன்னால் அவங்களோட லீடே புரிஞ்சுப்பாங்க, இல்லை உங்களோட மேமே புரிஞ்சுப்பாங்க. இதை ஏன் நீ இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்த, இதைத்தான் நீ ராத்திரி ஃபுல்லாக ஒட்டிட்டு இருந்தியா, இதைத்தான் நீ நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஃபீல் பண்ணிட்டு இருந்தியா, சரியான லூசு நவீன் நீனு, சரியான லூசு ஹேசல் நீனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளமே டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அப்புறம் தான் நமக்கு தெரியும், ஆமாம் இல்லை, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, நாம தான் லூஸ் மாதிரி இது ஊதி ரொம்ப பெருசாக்கியிருக்கோம், பெருசாக யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில ப்ராப்ளம்ஸுக்கு ஃபிக்ஸே இங்கே தேவையில்லை, அதை பற்றி பேசினாலே போதும், அது அவ்வளோ பெரிய ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கே புரிஞ்சிடும். சரிங்களா? நமக்கு பெரிய கல்லா தெரிகிற ஒரு விஷயம், நமக்கு பெரிய பாறாங்கல்லா தெரிகிற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு ஒரு சின்ன கல்லா கூட தெரியலாம். ஸோ அதை நம்ம இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது தான் அந்த பாறாங்கல் சின்ன கல்லா மாறும். ஸோ உங்களோட ப்ராப்ளமை மனசு விட்டு பேசுங்க. ஓகேங்களா? சரிடா நவீன், நீ சொல்கிற மாதிரி நான் மனசு விட்டு பேசுகிறேன், பட் அப்போ கூட அவங்களால நார்மலைஸ் பண்ண முடியல, இது உண்மையிலே பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்கு. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறது? ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ இருக்குது, ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு 10 வருஷத்துக்கு லோன் கிடக்கு, என்னால் இந்த சப்ஜெக்டை படிக்கவே முடியல, என்னால் இந்த அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணவே முடியல, ஸ்கூலில் நினச்சாலே கடுப்பாக இருக்குது, இதுக்கெல்லாம் என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லா ப்ராப்ளமுக்கும் இங்கே சொல்யூஷன் இருக்காது. பட் அதையும் தாண்டி அந்த ப்ராப்ளம் பற்றி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அதர் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்குதோ இல்லையோ, அவங்களால அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியுதோ இல்லையோ, பட் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு நார்மலைஸ் ஆகும், அந்த ப்ராப்ளமோட வீரியம் உங்களுக்கு கம்மியாக தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ப்ராப்ளமை மனசு விட்டு வேரோட ஆழத்துலேருந்து ஷேர் பண்ணணும். இப்படி தான் அந்த விஷயம் ஆரம்பிச்சது, இப்படி தான் அந்த சின்ன சண்டை மாதிரி இது ஆரம்பிச்சது, இப்படி தான் அந்த சின்ன இன்செக்யூரிட்டி எனக்கு ஆரம்பிச்சது, இப்படி தான் அந்த சின்ன ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் இந்த ஏங்கிற விஷயம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த பிங்கிற விஷயம் நடந்துச்சு, இதை நான் ரொம்ப பாதிச்சுது, அதுக்கப்புறம் சியை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, அப்புறம் டியை பற்றி யோசிக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஆங்ஷியஸாக இருக்குது, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் விடாமல் ஆழமாக ஷேர் பண்ணி பாருங்களேன். அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக வேணா இருக்கட்டும், ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் நீங்கள் மனசை விட்டு பேசினதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் அவ்வளோ காமாக இருக்குங்க, உங்களுக்கு அவ்வளோ ஒரு காம்னஸ் இருக்கும், உங்களுக்கு அப்படி ஒரு கிளாரிட்டி இருக்கும். ட்ரஸ்ட் மீ, இது உண்மை தான், 90% ஆஃப் த டைம்ஸ் இது உண்மை தான். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த ப்ராப்ளம் பற்றி பேசும்போது எதிர் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம், ஒரு சொல்யூஷன் கிடைக்கலனா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு காம்னஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கே ஒரு இதை நம்ம எப்படியும் ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் ஒரு நம்பிக்கை கூட கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது பேர் தான் அந்த நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நார்மலைஸ் பண்ணி விட்டுறணும். அதை நமக்குள்ளே வச்சுட்டே இருக்காமல் லைக் மனசு விட்டு பேசிட்டோம், வாயை திறந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டோம், ஒரு 2-3 ட்ரஸ்டட் பீப்புள் கிட்ட ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா
நமக்குள்ள ஒரு காம்னஸ் இருக்கும், சரிங்களா? அண்ட் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது எனக்கு நிறைய டைம் இது நடந்திருக்கு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நான் கால் பண்ணி, ஃப்ரெண்டுக்கோ தங்கச்சிக்கோ கால் பண்ணிவிட்டு ப்ராப்ளமை ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன், சரிங்களா? அவங்ககிட்ட நான் சொல்யூஷன் எதிர்பார்த்தா சில நேரம் நான் ஷேர் பண்ணுவேன், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். பட் கடைசியில் என்ன ஆகும், 40 நிமிஷம் 45 நிமிஷம் அந்த கால் போயிட்டு இருக்கும்போது நான் Aலேருந்து Z வரைக்கும் ஷேர் பண்ணி முடிச்சிருப்பேன் எல்லாத்தையுமே. அவங்க சொல்யூஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கே ஒரு இன்சைட் கிடச்சிரும். அட இதுதான் அந்த ப்ராப்ளமோட ரூட்டில், அட இது பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகிடும்ல, அட இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைல்ல, ஓ நம்ம இதை போய் ஃபிக்ஸ் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆக போகுது, இதை தெரியாமல் லூஸ் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே கிளாரிட்டி வந்துடும். அப்புறம் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்டேயோ இல்லை தங்கச்சிக்கிட்டேயோ போயிட்டு, நீ ரொம்ப செம்ம பாப்பா, நீ செம்மடா, உன்கிட்ட சொல்ல தான் வந்தேன், உன்கிட்ட பேசும்போதே எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் காலை வச்சிருவேன். அவங்க கடைசியில் சிரிப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து when we talk about our problems, some magic கூட நடக்கும். நமக்கே வந்து புரியாத ஒரு சில விஷயங்கள், தெரியாத ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூலாம் நம்ம மைண்ட்லேருந்து எங்கிருந்தோ உதிச்சு வரும், சரிங்களா? ஸோ நான் மறுபடியும் இந்த ஒரு விஷயத்தை தான் ரிப்பீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் சொல்யூஷனே அதுக்கு வந்து பேசுறது தான். அது போய் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதுலாம் செகண்டரி தான். அதை பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசுங்க. அங்கேயும் உங்களுக்கு 50 to 80% அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ யாங்க இதுக்கு மேலே இதில் பெருசாக பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. பேசுறது தான் இந்த சொல்யூஷனே, ஓகே? ஸோ என்னவா இருந்தாலும் சரி, மனசு விட்டு பேசுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. சம்டைம்ஸ் லைஃப்பில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வருது, சம்டைம்ஸ் ஒரு சில அன்ஃபார்ச்சுனேட்டான திங்ஸ் நடக்கிறது, ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம கோத்ரூ பண்ணுறது எல்லாமே வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் தான். லைஃப்பில் வந்து அப்ஸும் இருக்கும், டவுன்ஸும் இருக்கும், ஹைஸும் இருக்கும், லோஸும் இருக்கும், குட் டேஸும் இருக்கும், பேட் டேஸும் இருக்கும், குட் இயர்ஸும் இருக்கும், பேட் இயர்ஸும் இருக்கும். எல்லாமே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் தான். நேச்சர் அப்படி தான் ஒர்க் ஆகும், சரிங்களா? இதை போய் யாருனாலையும் போயிட்டு நீங்கள் யார்கிட்டையும் கொஸ்டின்லாம் பண்ண முடியாது. இது ஏன் எனக்கு நடக்குது, இது ஏன் எனக்கு நடக்கலாம்லாம் சொல்லிட்டு. தட் இஸ் ஹவு இட் இஸ் அண்ட் தட் இஸ் வாட் இஸ் நேச்சர், சரிங்களா? ஸோ ஒரு அக்செப்டன்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு குட் ஆட்டிடியூட் வச்சுக்கோங்க, ஒரு குட் பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கோங்க. அண்ட் எப்பவுமே ஹாப்பியாக ஜாலியாக சிரிச்சுட்டே இருங்க. அண்ட் முழு மனசாக நம்புங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. உங்களுக்கு நான் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, பாசிட்டிவாக இருக்குது, எங்கிட்ட நீங்கள் பர்சனலாக பேசணும்னு நினச்சாலோ, இல்லை இதயத்தின் குரல் பற்றி ஏதாவது நீங்கள் கமெண்ட்ஸ் என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சாலோ, நவீன் விக்னேஸ்வர் அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் டைரக்ட் மெசேஜ் பண்ணி என்கிட்ட ஷேர் பண்ணலாம். NAVEENVIGNESHWAR. ஸோ இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். ஸோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். டாடா, பை பாய்.